பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 30:21 வழியை தந்து ஆயத்தப்படுத்தும் தேவன். ஏன் ஆண்டவர் வழியை தரணும்? அநேகருடைய வாழ்வில இன்னைக்கு வழி தெரியாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் வழியை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அவர் வழியை தரணும் போது 3 காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். முதலாவது 2 சாமுவேல் 22:37 அடிப்படையிலே நாம் அறியாமல் விழுந்து போகாதபடிக்கும், அதே நேரத்தில் விழுந்து கிடப்பவர்கள் அறிந்து அவருடைய வழியில நடப்பதற்காகவும் அவர் வழியை தருகிறார். 2வது சங்கீதம் 8 அடிப்படையில் சத்துருக்கு முன்பாக நாம் நீதிமானாய் வாழவும் தைரியமாய் நிற்கவும் அவர் வழியை தருகிறார். நிறைய நேரத்தில் சத்துருக்கு முன்பாக நாம் கவலைப்பட்டு பின்மாற்றம் அடைந்துதான் உண்மை, அதுல மீட்டெடுப்பதற்காக அவர் வழியை தருகிறார். கடைசியாக நீதிமொழிகள் 21:16 அடிப்படையில் தேவ வழியை விட்டு விலகி நாம் பின்வாங்கி போகாமல் இருப்பதற்காக தம்முடைய வழியை தருகிறார். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த மாதத்தில் வழியை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம், செவி கொடுப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.